நாடாளுமன்ற காலம் நிறைவடைவதற்கு முன்னர் ஜனாதிபதியினால் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டமையினால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 85 பேருக்கு ஓய்வூதிய கொடுப்பனவை இல்லாமல் போயுள்ளது. 1977ஆம் ஆண்டின் முதலாம் இலக்க நாடாளுமன்ற உறுப்பினர் ஓய்வூதிய கொடுப்பனவை சட்டத்திற்கமைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஓய்வூதிய கொடுப்பனவை பெற வேண்டுமாயின் நாடாளுமன்ற உறுப்பினராக 5 வருடங்கள் செயல்பட்டிருக்க வேண்டும். அதே நேரம் 9வது நாடாளுமன்றம் உத்தியோகபூர்வமாக எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி காலாவதியாகும். எனினும் அதற்கு முன்னதாக நாடாளுமன்றம் ஜனாதிபதியினால் கலைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆளும் தரப்பின் உறுப்பினர்கள் உட்பட 85 முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் இல்லாமல் போயுள்ளது. அதே நேரம் 5 ஆண்டுகள் நிறைவடைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு அவர் பெறும் வேதனத்தில் 1/3 பங்கு ஓய்வூதியமாக வழங்கப்படும். இதன்படி 5 ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்பட்ட ஒருவருக்கு 21,000 ரூபாய் ஓய்வூதியமாக செலுத்தப்படும். அதே நேரம் 10 ஆண்டுகள் செயல்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு 1/2 பங்கு ஓய்வூதியமாக செலுத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும்.